மசாலா வேர்க்கடலை பண்ணலாம். 1 கப்பு பச்சை வேர்க்கடலை, மிக்சியில் கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சிருக்கிற சோம்பு, இஞ்சி, பூண்டு மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். தேவையான அளவு மிளகாப்பொடி, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. தேவையான அளவு பெருங்காயம், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, இதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்றுறாதீங்க, நல்லா தெளித்து விட்டுட்டு நல்லா பிசிறி விடுங்க. நல்லா கலந்துட்டு நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி தெளித்து நல்லா பிசிறின மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு கலர் பவுடர் போட்டுக்கலாம், அப்போ தான் நல்ல கலர் கொடுக்கும் உங்களுக்கு. நான் ஒரு பிஞ்சு போட்டிருக்கேன், அந்த அளவு நீங்கள் போட்டால் போதும். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து எடுத்து வச்சாச்சு. இது 10 நிமிஷம் இதை அப்படியே விட்டுடுங்க, நல்லா ஊறி வரட்டும். இதுக்கப்புறம் எண்ணெயை வச்சு நல்லா மிதமான சூடு இருக்கும்போது இதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குது, நம்ம இதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா வெந்துடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ எடுத்துடலாம். கருவேப்பிலை எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே போட்டு மசாலா வேர்க்கடலை நல்லா கிறிஸ்பியாக பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க.